பரிசுத்த நாமத்திற்கு எல்லா துதிக்கான மகிமை உண்டாவதாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வர்ஷிப் எபிசோட். இன்றைக்கி நம்ம ஏசப்பா நமக்காக செஞ்ச தியாகத்தை நம்ம நினைவு கூற போகிறோம். அதை ஒட்டி தான் இன்றைக்கி பாடல்கள் எல்லாமே இருக்க போகுது. ஹல்லேலூயா. கடவுளுக்காக நம்ம என்ன பலிகளை செலுத்தலாம், கடவுளுக்காக நம்ம என்ன பரிகாரம் செலுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிற நம்மளை கடவுளே நமக்கு பலியாய் வந்தார், கடவுளே நமக்கு பரிகாரியாக வந்தார் அப்படின்னு ஏசப்படைய அன்பின் மூலியமாக நம்ம அறிஞ்சிருக்கிறோம், சிலுவையின் மூலியமாக நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அத்தனை பாடுகள், அத்தனை காயங்கள் எல்லாம் நம்முடைய காயங்களையும் நம்மளுடைய பாடுகளையும் குணமாக்கவே. ஹல்லேலூயா. அதை ஒட்டி தான் இன்னைக்கு நம்ம பாடல்களை பாட போகிறோம். இங்கே எல்லாருமே தயாராக இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், சமாதானம், பீஸ் உண்டு பண்ணும் ஆக்கினை எல்லாம் அவர் மேல் விழுந்ததாம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. He was crushed. ஏன் ஏசப்பா சிலுவையில் அவ்வளோ பாடுகள் அவர் சுமக்கணும்னு பார்த்தா, அது எல்லாம் நமக்காக, நம்ம பாடுபடக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாதுக்காக தான் ஏசப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. எவ்வளோ ஒரு அன்பின் தியாகத்தின் உச்சக்கட்டம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. அதை நினைவு கூறுகிற பொழுது நமக்கு ஒரு ஹீலிங் நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சரீரத்தின் வியாதிகளுக்காகவும் பாடுபட்டார், இருதயத்தில் இருக்கிற துக்கத்திற்காகவும் அவர் உடைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, பாவிகளையும் பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்காகவும் அவர் உடைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மரணத்தை சந்தித்து மரணத்தை ஜெயித்தார். நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பாடுகளையும் அவருடைய கிருபையினால, ஹல்லேலூயா, நம் அன்பினால கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். கொடுங்கோர காட்சி கண்டே
ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. இவ்வளோ அருமையான ஒரு பாடல் வரி பார்த்தீங்களா பிரியமானவர்களே? எவ்வளோ பேர் தைரியமாக சொல்ல முடியும், நான் வாழ்வது இயேசுவை ஆராதிக்கவே, நான் வாழ்வது அவரை ஆராதிக்கவே, எனக்காய் ஹல்லேலூயா அவர் தம்முடைய ஜீவனே தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று, ஜீவன் தந்தார். இறைவன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறது அந்த கடவுளுடைய கிருபை. அவர் நம்ம சுமக்கிற இந்த சுவாசம், இந்த உயிர் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவர் தான் நம்மளை படைத்த தேவன், உருவாக்கின தேவன். ஆனால் இந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடைக்கப்பட்ட சூழ்நிலை, இந்த உலகமே விழுந்து போன ஒரு சூழ்நிலையில், எங்கும் இருளாக நிரம்பியிருக்கிற இந்த சூழ்நிலை, இயேசு நம்மை அந்த இருளிலிருந்து மீட்கிறதுக்காக மறுபடியும் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நமக்காக என்ன பண்ணார், இன்னொரு ஜீவன் கொடுத்துருக்காரு. அது எப்படிப்பட்ட ஜீவன்? நித்திய ஜீவனாக இருக்குது. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு மறுபடியும் ஒரு நித்திய ஜீவன் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன். இவ்வளோ நல்ல தேவனுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் செய்ததை நினச்சி நம்ம நன்றியோடு நம்ம வாழ்ந்து அதை நம்ம ஆராதிக்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு செஞ்ச இந்த நல்ல காரியம் அது நற்செய்தி ரீதியாய் இருளில் இருக்கிற பல ஜனங்களுக்கும் கஷ்டப்படுற பலருக்கும் நம்ம அறிவிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்த பாடல், என் சார்பில் நீர் பலியானீர், என் இடத்தை எடுத்துக்கொண்டீர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க இன்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க இன்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. இதை நம்ம ஆண்டவருடன் நம்ம பாடுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் வேளையில் ஹல்லேலூயா, வியாதிக்கான என்ன அறிகுறி உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குணமாக்குவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர், இது நீர் கொடுத்த வாழ்வு, நீர் கொடுத்த ஜீவன், நீர் கொடுத்த சரீரம், இதில் ஏதாவது நொறுக்கப்பட்டால், ஏதாவது பலவீனம் அடைந்தால் தகப்பன் இந்த சரீரத்தை மீண்டும் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொருத்துக்கும் வல்லமையை தாங்க, பலத்தை தாங்க ஆண்டவரே. அவங்கள குணமாக்குங்க, அவங்கள ஹீல் பண்ணுங்க. அவங்க தொடர்ந்து உங்களுக்காக உற்சாகமாக ஊழியம் செய்வதற்காகவே நீ செய்த நற்காரியங்களை நற்கிரியைகளை பலருக்கும் அறிவிக்கிற அளவுக்கு ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளியும் உங்கள் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுவே.
மறுத்தவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுவேன். நீர் கொண்ட தயவுகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தயவுகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபீகா யாவே ரஃபீகா. கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நீழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஆசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஆசை. எத்திசையும் நான் நிற்கின்றதே. எந்தன் மனம் திகைக்கின்றதே. அழுந்திடுதே. என் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினரா. உம்மை சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்காய் ஏங்கினீரே. அன்போடு அவர்களை மன்னித்தீரே. அப்பாவும் அன்பு பெரிதே. இயேசு அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்தில் சொன்னது போல ஏசப்பா அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஹல்லேலூயா அவர் உங்களையும் சரி என்னையும் சரி அவருடைய சொந்த பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொண்டாராம். இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே.
கடவுள் நினைத்தார் தன் உருவாக்கின உயிரினங்களை அவர் அடிமையை போல் அவர் பார்த்துருக்கலாம். ஆனால் இல்லைங்க, அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருந்தாலும் மகத்துவம் நிறைந்தவராக இருந்தாலும் நம்மளை சொந்த பிள்ளையாக அவர் பார்க்குறாரு. அந்த ப்ரொசஸ்க்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ரத்தத்தை சிந்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவர் சொந்த உயிர் ஜீவனை விட்டார். இந்த தேவன், இந்த பரலோக தேவன், பரலோக பிதா, ஹெவன்லி ஃபாதர், அவர் சொந்த ஜீவனை விட நம்மளை நேசிக்கிறனால தான் அவர் ஜீவனையே நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு இல்லையா? அப்படி என்றால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்குது, 5 மணி கொடுத்துட்டு அதை வாங்குகிறேன். $5 இல்லாட்டி ஒரு 500 rupees கொடுத்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இருக்கிற அந்த 500 rupees விட அந்த பொருள் வேல்யூபிளாக நான் பார்க்கறனால அந்த பொருளுக்காக அந்த 500 rupees இழக்க நான் தயாராக இருக்கிறேன். வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விலைக்கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறாரா? இது தூய தமிழில். அப்படி என்றால் he brought us with a price, he purchased us. அவர் நம்மளை ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? அப்படி என்றால் அவர் உயிர் ஜீவனையும் ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறாருன்னா நம்ம மேலே அவர் வச்சிருக்க அந்த அன்பு நம்மளை எவ்வளோ வேல்யூபுளாக பார்க்குறாரு இல்லையா? அவர் உயிர் ஜீவனையே ஒரு பொருட்டாக அவர் பார்க்காம, அவர் சொந்த ரத்தமே ஒரு பொருட்டாக பார்க்காம நம்மளை இவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கிறாரு. அப்போ மனிதர்கள் உங்களை டீவேல்யூ பண்ணாலும் சரி, உங்களை படைத்த தேவன் உங்களுடைய வேல்யூ புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ ஒரு நாள் மனிதர்கள் கொடுக்குற டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை வேல்யூ புரிஞ்ச ஒரு தேவன் இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை படைத்தவரே அவர் தான். ஸோ எத்தனை இழப்புகள், எத்தனை சோர்வுகள் உங்களை சுற்றி வந்தாலும் தேவனுடைய அன்பையே நினைவு கூறுங்கள். அதை பிடித்து கொள்ளுங்கள். அதே நிரந்தரமானது, அதுவே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும். கல்வாரியின் அன்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். சாம்பலாய் மாற சத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமேசம் சாக
பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை ரத்தத்தால் மீட்டே. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை ரத்தத்தால் மீட்டே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. தனிமையில் கண்ணீரில் தனிமையில் கண்ணீரில் கலங்கின நீர்க்கையில் பலகரம் கொண்டென்னை மார்பிலால் வைத்தீர். தனிமையில் கண்ணீரில் கலங்கின நீர்க்கையில் பலகரம் கொண்டென்னை மார்பிலால் வைத்தீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா.